சார் 2-3 டெவலப்மெண்ட் ஒரே நேரத்தில் நடக்குது. இன்னைக்கு அந்த ருபி அப்படின்றதுக்கான சிம்பல் அதை வந்து மாற்றிட்டு தமிழில் மாற்றம் இல்லை, அதை பயன்படுத்துவதற்கு பதிலாக தமிழுடைய ரூவை பெருசு பண்ணது தேசிய அளவிலான ஒரு பேசு பொருளாகுது. மொழிப்போர், லாங்குவேஜ் வார், அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படின்லாம் கூட தேசிய ஊடகங்கள், நேஷனல் மீடியா எழுதுறத பார்க்குறோம், பேசுகிறத பார்க்குறோம். இந்த நகர்வுகள் எதை காட்டுது சார்? மொழிப்போர் எங்கள் காலத்தில் தொடங்கினது, அதாவது 1937 காலகட்டத்தில் தொடங்கினாலும் 1965 போராட்டம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா எனக்கு அது கல்லூரி. மொழிப்போரின் அடுத்த கட்டம் தான் இது. இன்னும் சொல்லப்போனால் கூர்மைப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் கருத்து என்னவென்றால், திமுக எம்எல்ஏ ஒருவரின் மகன் உதயகுமார் வடிவமைத்தது தானே என்று. அப்படின்றால் திமுகவினர் வடிவமைக்கிற எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வது இல்லை. இதில் தேவநாகரி மற்றும் லத்தீன் அது கலந்தது தான், அந்த கலவை தான் அவர் வடிவமைத்தது. நாம் வந்து நீண்ட நாட்களாக ரூ என்று பயன்படுத்தி வருகிறோம், ரூபாய். அதுவும் கூட பல்வேறு மொழிகளிலே பயன்படுத்தப்படுகிறது தான். அது முழுக்க முழுக்க தமிழ் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் நமக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியான விலக்கு இருக்கிறது. நீங்கள் அதாவது 1968 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் நம்ம விலக்கு கேட்டு விண்ணப்பித்தோம், அண்ணா காலம். முன்னதாக வந்து 67 மீண்டும் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் ஹிந்தி வந்துருமோங்கிறதுல நாங்கள் மீண்டும் ஒரு முறை போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறோம். கோவை வேளாண்மை கல்லூரியிலெல்லாம் கொடியெல்லாம் ஏற்றுறோம். அப்புறம் அண்ணா வந்து மாணவர்களோடு பேசினார். ஜனவரி மாதம் 23, 24 அந்த தேதிகளில் 1968 நம்ம வந்து இருமொழி கொள்கையை வடிவமைத்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் அதற்கான விலக்கு பெற்றோம். 70களில் பிரசுரிக்கப்பட்ட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டை பார்த்தீங்கன்னா டைட்டிலே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க, திஸ் இஸ் அப்ளிகபிள் டு இந்தியா எக்ஸப்ட் தமிழ்நாடு. அப்போது இதை ஒட்டிய ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, பிஸ்னஸாக இருக்கும்போது அல்லது அலுவல் ரீதியான மொழி பயன்பாடு என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி கிடையாது. அப்படி தெளிவான தீர்ப்பு அது. இப்போ பட்ஜெட் என்பது பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ் ரீதியான ஒரு தொடர்பு. அதில் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த குறியீடை தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் இல்லை. நம்மால் இதை பயன்படுத்த முடியும். நீதிமன்றமும் அதுக்கு துணை நின்றிருக்கிறது. ஆனால் போன பட்ஜெட்டில் ஏன் நீங்கள் பயன்படுத்துனீங்கிற அந்த கேள்விக்கான விடையை தான் இப்போ நம்ம தேடுறோம். காரணம் என்னென்னா, போன பட்ஜெட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரல. இந்த பட்ஜெட்டில் நம்ம வரும்போது முழு இந்தியாவுக்கும் இந்த செய்தியை கடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. தீவிரமான நடவடிக்கை தான், அதை நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அண்ணாமலை அவர்கள் கூறுவதில் கூட சில பொருள்கள் இருக்கின்றன, அதையும் நான் மறுக்கவே இல்லை. ஆனாலும் நமது எதிர்ப்பை காட்டுவதற்கு வேறு வழி இல்லை. இதை நாம் காட்டி ருபிக்கான சிம்பல் அப்படின்ற ஒன்றை தீர்மானிக்கக்கூடியது யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ரூபா நோட்டில் எதை அச்சடிக்கிறதுன்னு முடிவு பண்ணுறது ரிசர்வ் வங்கி. அதில் 22 மொழிகளும் இருக்குது. 100 ரூபாய் அப்படின்னா தமிழில் 100 ரூபாய் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஆனால் அதற்கான குறியீடு அப்படின்னு ஒன்றை ஒவ்வொரு மாநிலமும் மாற்றிக்கொள்ள முடியுமா? அல்லது வழக்கமாக நாங்கள் வந்து ஒரு 2122 கோடி அப்படின்னா ரூ புள்ளி அப்படி எழுதுறது தான் நம்முடைய வழக்கமான ஒன்று, நடைமுறை தமிழ் செய்தித்தாள்களில் தமிழ்நாட்டு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அதை பட்ஜெட்டில் பின்பற்றுறாங்க அப்படின்ற அளவில் அதை எடுத்துக்கணுமா? போன பட்ஜெட்டில் நம்ம வந்து குறியீடு தான் போட்டிருக்கோம், அந்த குறியீடு தான் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த முறை நாம் மாற்றி இருக்கிறோம். ஏன்னா அந்த மாற்றம் வந்து கவனம் பெற்றிருக்கிறது. தேசிய ஊடகங்களின் கவனத்தை நீங்களே சொன்ன மாதிரி ஈர்த்திருக்கிறது. நாடு தழுவிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கவன ஈர்ப்புகள் பல நேரங்களில் அரசியலில் தேவைப்படுவதைத்தான் நான் கருதுறேன். நான் முற்றிலுமாக அண்ணாமலை கூற்றை நிராகரிக்கலை. ஆனால் அந்த கூற்றை அப்படியே எடுத்துக்கொண்டு தான் நான் சொல்கிறேன். அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் ரூபாய் என்பதற்கு பதிலாக சிங்கப்பூரில் தமிழர்கள் பயன்படுத்துகிற சொல் வெள்ளி தான். எத்தனை வெள்ளி சம்பளம், எத்தனை வெள்ளிக்கு வாங்கினீங்க, இன்னும் சொல்ல போனால் அதுதான் மிக சரியான தமிழ் வார்த்தையாக இருக்கும். ஆனால் ரூபாய் என்பது உலகெங்கிலும் தமிழர்கள் வாழ்கிற பல்வேறு நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம். மொரிஷியஸ் உட்பட பல்வேறு நாடுகளில் அதை பார்க்கலாம். நீங்களே சொன்ன மாதிரி வந்து நமது ரூபாய் நோட்டு, அதில் வந்து ரூபாய்ங்கிற வார்த்தை இருக்கிறது. இந்த ஆண்டு நாம் ஏன் இதை பயன்படுத்துகிறோம் என்றால், இந்த ஆண்டு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு அடையாள எதிர்ப்பாகவும், அதே நேரத்தில் நம்ம எதிர்ப்பின் தீவிரத்தன்மையை, நம்ம பின்வாங்க மாட்டோம் என்கிற அந்த தீவிரத்தன்மையை உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எனவே இது அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு தான் இப்படி பட்ஜெட்ல, அல்லது இன்றைக்கு வந்து பொருளாதார ஆய்வறிக்கை, நாளைக்கு வந்து பட்ஜெட்லையும் இதுதான் பயன்படுத்தப்படும். அதை வைத்து தான் நம்ம இதை இப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ரூபான்றது நம்ம மட்டும் பயன்படுத்தல, பாகிஸ்தான் ரூபா தான் பேரு, ரூபி தான் பேரு. இதுல வெள்ளி பறந்து பார்க்கிற நேரத்தில் ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டுடைய அணுகுமுறைகளை
நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கிடைக்கிற வாய்ப்புகளில் 3 பிரச்சனைகளை பெருசாக பேசக்கூடிய தன்மையை பார்க்குறோம். இப்போ நீங்கள் கேரளா எம்பிக்களோ வெஸ்ட் பெங்கால் எம்பிக்களோ கூட இந்த சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கல, அதனால் நாங்கள் அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை செயல்படுத்துகிற கட்டாயத்துக்கு போகிறோம் அப்படின்னு பேசுகிற ஒன்றை பார்க்குறோம். கிடைக்கிற வாய்ப்புகளிலெல்லாம் இந்த மொழி திணிப்பு விவகாரம், புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறதுக்கு எதிரான ஒன்று, நிதி பகிர்வில் காட்டுற பாரபட்சம், இந்த அம்சங்களை முன்னிறுத்தி அதை கூர்மைப்படுத்துகிற விஷயத்தை எதிர்க்கட்சிகள் செய்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்கிறார். அதை எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய கட்டத்துக்கும் அது நகர்றதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த செயலைத்தான் பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு அது எடுத்துக்கொள்ளும் நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம், தென்னிந்திய முதல்வர்கள் என்று சொன்னாலும் அதில் வடபுலத்தில் இருந்தும் ஆதரவு இருக்குது. இமாச்சல பிரதேசத்தில் ஆதரவு இருக்குது, உத்தரகாண்டில் ஆதரவு இருக்குது, பிஜேபி ஆளுகிற மாநிலம் வடகிழக்கு மாநிலங்களில் ஆதரவு இருக்குது. ஒரிசாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பழைய மதராஸ் மாகாணம், நான் படிக்கும்போது மதராஸ் மாகாணம் தாங்க, மெட்ராஸ் ஸ்டேட் 14 ஸ்டேட் தான் இந்தியாவில். அந்த என்டையர் மெட்ராஸ் ஸ்டேட்டும் இப்போ வருது இதில். அதனால தான் ரேவந்த் ரெட்டி மாதிரியானவர்கள் தென்னகத்தை பலிகடாக்க முயற்சிக்கிறார்கள். இது டீலிமிட்டேஷன் அகெயின்ஸ்ட் சவுத் என்றெல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. டீலிமிட்டேஷனோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆபத்து என்பது என்னவென்றால் ரீஅப்போர்ஷன்மெண்ட். அது டீலிமிட்டேஷன் ஆக்ட் இதெல்லாம் வருவதற்கு முன்பே மீண்டும் ஒரு முறை நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் முறையில், அதாவது நம்ம ஒரு ஓட்டு ஒருவருக்கு, ஆனால் ஒரு ஓட்டுனா இப்போ அந்த ஓட்டோட மதிப்பு உத்தரப்பிரதேசத்தில் 20 லட்சம் பேருக்காக மாறும், தமிழ்நாட்டில் 10.1. அப்போ அந்த வெயிட் மாறுது. அப்போ ரீஅப்போர்ஷன்மெண்ட் கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. பழைய நீங்கள் சென்சஸ்க்கு பிறகான டீலிமிட்டேஷன் படித்து பார்த்தீங்கன்னா ரீஅப்போர்ஷன்மெண்ட்டை ரொம்ப வலியுறுத்தி இருக்காங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற 39 டீலிமிட்டேஷன் ஆக்ட்லாம் வரதுக்கு முந்தையே அது 31 குறைஞ்சு போயிடும். அதான் மாபெரும் ஆபத்து. ஹிந்து மாதிரியான ஆங்கில பத்திரிகைகள் அது பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அப்போ 31 நம்ம குறையணும் அப்படிங்கிற நிலைமையில இப்பவுமே நம்ம அதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஒரு குளத்துல 3 மீன் இருக்கு, வருமுன் காப்போன், வந்தபின் காப்போன், வந்ததும் காப்போன். நீங்க வருமுன் காப்போனா இருக்க விரும்புறீங்களா, வந்ததும் காப்போனா இருக்க விரும்புறீங்களா, வந்தபின் காப்போனாக இருக்க விரும்புகிறீர்களா? நான் என்னமோ வருமுன் காப்போனாக இருப்பதுதான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா செம்படவர்கள் மீன் பிடித்துட்டு போயிடுவாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.